அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய வார்டன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக பல்வேறு முக்கியமான வீடியோக்கு தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா, அவங்க அனைவருக்கும் தெரியும் பெல்ன்னு சொல்லக்கூடிய பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் BELன்னு சொல்லுவாங்க. பெல்லுங்கிறது இன்னும் ஒன்று இருக்கு. அதே மாதிரி வந்து BEL பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ல பார்த்தீங்கன்னா, ITI முடிச்சவங்களுக்கும், டிப்ளமோ முடிச்சவங்களுக்கும், BE முடிச்சவங்களுக்கும், அப்புறம் அந்த மாதிரி பிகாம் முடிச்சவங்களுக்குமான 1 இயருக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரெய்னிங்க்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இது இப்ப நீங்க பார்க்குறது வந்து BE, பிடெக் அப்புறம் டிகிரி லெவல்ல உள்ள அந்த அப்ரெண்டிஸ்ஷிப்க்கான ஒரு இது அறிவிப்பு தான். இதில பார்த்தீங்க அப்டின்னா, BE லெவல்ல, டிகிரி லெவல்ல ஓகேங்களா? டிகிரி லெவல்ல பார்த்தீங்கன்னா, ECEக்கு 28 வேக்கன்சியும், மெக்கானிக்கலுக்கு 25 வேக்கன்சியும், EEக்கு 5 வேக்கன்சியும், CSக்கு 3 வேக்கன்சியும், சிவிலுக்கு 2 வேக்கன்சியும் மொத்தம் பார்த்தீங்கன்னா, 63 வேக்கன்சி இருக்கு. இந்த 63 வேக்கன்சிக்கு 1 இயர் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரெய்னிங்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் எவ்வளவுனா ரூ. 17,500 குடுப்பாங்க. அடுத்து நம்ம டிப்ளமோ லெவல்ல பார்த்தீங்கன்னா, ECEக்கு 5 வேக்கன்சியும், மெக்கானிக்கலுக்கு 5 வேக்கன்சியும் மொத்தம் 10 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு எவ்வளவு மந்த்லி ஸ்டைஃபண்ட்னா ரூ. 12,500 1 இயருக்கானது. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது இந்த பிகாமுக்கு இங்க தராங்க, ட்ரெய்னிங் தராங்க. அந்த பிகாமுக்கும் சேம் தான் மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து 12,500 தான். 1 இயர் தான் டூரேஷனு. 10 வேக்கன்ட் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்டின்னா, இதுக்கு அப்ளை பண்றவங்க தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, பாண்டிச்சேரிக்குள்ள தான் இருக்கணும். ஸோ அவங்க வந்து இந்த 1/4/2020க்கு உள்ள என்ன பண்ணணும், அவங்க வந்து டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ஸோ யாரெல்லாம் அதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்புட்ன்னா, 2020, 21, 22, 23, 24 இந்த 5 வருடங்கள்ல அ பாஸ் பண்ணவங்க, அவங்க வந்து இதுக்கு என்ன பண்ணலாம், இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ எப்படி இத தேர்வு பண்ணுவாங்க அப்புட்ன்னு பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க வந்து நம்மளுடைய மார்க் லெவல்ல பேஸ் பண்ணி தான் அவங்க எடுக்குறாங்க. ஸோ அப்ப எவ்வளவு மார்க் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் பெர்சன்டேஜ் இன் கிராஜுவேஷன், டிப்ளமோ ஃபார் அதாவது ஜெனரல், OBC, EWS பார்த்தீங்கன்னா 60 அண்ட் அபோவ் இருக்கணும். SC, ST பார்த்தீங்கன்னா 50 அண்ட் அபோவ் இருக்கணும். பிகாம் பார்த்தீங்க அப்டின்னா 50% இருந்தா போதுமானது. இதுன்னு தான் சொல்றாங்க. ஸோ இத தாண்டி அவங்க அதிகபட்ச குவாலிஃபிகேஷன் இருந்தா அது நாட் எலிஜிபிள்னு போட்டுருக்காங்க. ஸோ ஷார்ட் லிஸ்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த மார்க் பேஸில தான் கூப்பிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து என்னுடைய இது. ஸோ அதனால இது வந்து அப்ரென்டிஸ்ஷிப் ட்ரெய்னிங் தான். ஸோ வந்து அவங்களுக்கு என்ன கன்ஃபார்ம்லாம் கிடையாது. 1 இயர் முடிஞ்சோனே நம்ம வந்து இதாயிரணும். எந்த டிஏவும், டிஏவும் கிடையாது. அக்காமடேஷன் தரமாட்டாங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்டின்னா, நீங்க வந்து அந்த இன்டர்வியூ நடக்குது. வாக் இன் இன்டர்வியூ. அத என்ன பண்ணணும், நீங்க வந்து டைரக்ட்டா போய் அட்டெண்ட் பண்ணணும். அப்ப போகும்போது உங்க 10த் மார்க் ஷீட்டு, 12த் மார்க் ஷீட்டு, அப்புறம் உங்களுடைய எல்லா செமஸ்டர் மார்க் ஷீட்டு, அப்புறம் டிப்ளமோ டிகிரி அதனுடைய சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு அது எல்லாமே கொண்டு போணும். இன்டர்வியூ எங்க நடக்குது அப்டின்னா, அவங்களே போட்டாங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், நந்தம்பாக்கம், சென்னையில. BE, பிடெக்ல ECE முடிச்சவங்க, EEE முடிச்சவங்க, CSE முடிச்சவங்களுக்கு 20/1 அன்னைக்கு காலைல 9:30க்கு இன்டர்வியூ நடத்துறாங்க. அதுவே BE, பிடெக் மெக்கானிக்கலுக்கு, BE, பிடெக் சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா, 21 காலைல 9:30க்கு நடத்துறாங்க இன்டர்வியூ. அதுவே டிப்ளமோ ECE, டிப்ளமோ மெக்கானிக்கல், டிப்ளமோ EEE, டிப்ளமோ CSE, டிப்ளமோ சிவில், அப்புறம் பிகாம் முடிச்சவங்களுக்கு 22/1ல பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்வியூ நடத்துறாங்க. ஸோ இந்த கீழ இந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா? இந்த ஃபார்ம ப்ராப்பரா ஃபில்லப் பண்ணி நீங்க கொண்டு போங்க. அதோட உங்க எல்லா மார்க்ஸையும் கொண்டு போய் டைரக்ட்டா நீங்க போய் அட்டெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. இது பாருங்க முழுக்க முழுக்க வால்க் இன் இன்டர்வியூ தான். டைரக்ட்டா போய் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுல நம்முடைய மார்க் பேசிக்கா வச்சு அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ண பிறகு 1 இயர் தான் இது. ஸோ அதனால கடந்த 4 வருடங்களா படிச்சு முடிச்சவங்க அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஸோ சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE அப்புறம் வந்து டிப்ளமோ சேம் முடிச்சவங்களுக்கு இந்த வீடியோவ இது பண்ணுங்க. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, BE லெவல்ல உள்ள அப்ரென்டிஸ்ஷிப் ட்ரெய்னிங் ஓகேங்களா? அப்ளை பண்ணுங்க. இந்த எந்த டவுட்னாலும் இந்த கீழ நம்பர் இருக்கு பாருங்க. நீங்க அவங்களுக்கு பேசலாம். நம்ம ஸ்டேட் தான். ஸோ அதனால நீங்க எந்த தயக்கமும் இல்லாம நீங்க ஃப்ரீயா பேசலாம். தேங்க் யூ.
ஸோ இப்போ நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, அதே வந்து பிஇஎல்ல பார்த்தீங்கன்னா, ஐடிஐ முடிச்சவங்களுக்கான அப்ரென்டிஸ்ஷிப் ட்ரெய்னிங். ஃபர்ஸ்ட்டு பார்த்தது டிப்ளமோ, பிஇ, பிகாமுக்கான இது பார்த்தோம் இல்லையா? இப்போ நான் பார்க்குறதுன்னா, ஐடிஐ கேண்டிடேட்டுக்கான 1 இயர் அப்ரென்டிஸ்ஷிப் ட்ரெய்னிங். இதுவும் அதே மாரி தான் வால்க் இன் இன்டர்வியூ தான். மொத்தம் பார்த்தீங்கன்னா, ஐடிஐல 15 வேக்கன்சிக்கான இந்த இது வெளியாயிருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கு அதில 6 வேக்கன்சியும், ஃபிட்டருக்கு 6 வேக்கன்சியும், எலக்ட்ரீசியனுக்கு 3 வேக்கன்சியும், மொத்தம் 15 வேக்கன்சி இருக்கு. 1 இயர் தான் அதுக்கு ட்ரெய்னிங் பீரியடு. ரூ. 8,050 இதுக்கு சேலரி. அதே சேம் தான். அப்ளை பண்றதுல யாரு மார்க் அதிகமா இருக்காங்களோ, அவங்கள என்ன பண்ணுவாங்க இவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் என்னுடைய மத்த எல்லாமே நம்ம அங்க பார்த்தது தான் இங்கேயும் அப்படியே இருக்கு. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா, 22 டூ 24ல அந்த அதாவது 2020 இருந்து 2024 வரைக்கும் யாரெல்லாம் அந்த இத முடிச்சாங்களோ, அவங்க அப்ளை பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்த விதமான இதுவும் கிடையாது. எப்படி இவங்க அப்ளை பண்றதுன்னா, இந்த நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். apprenticeshipindia.comல போயிட்டு லாகின்ல போய் ரிஜிஸ்டர்ல போயிட்டு தேவையானத நீ ஃபில்அப் பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா, உங்க நம்பர் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். அந்த நம்பர் என்ன பண்ணணும், நீங்க இமெயில்லாம் போய் ஆக்டிவேட் பண்ணிட்டு, அத நீங்க வந்து உங்களுடைய அக்கவுண்ட்டா வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா முடிஞ்சுச்சு அவ்வளோதான். அப்புறம் நீங்க உங்களுடைய ஃபோட்டோஸ், சைனு, டாக்குமெண்ட் நீங்க என்ன பண்ணணும் நீங்க கண்டிப்பா நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சுச்சு. அப்புறம் வந்து அத நீங்க என்ன பண்ணணும் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிடணும். இதுதான் அதனுடைய டீட்டெயிலு. அதுபோக பார்த்தீங்கன்னா அப்படின்னா, உங்களுடைய ஒரிஜினல் மார்க் ஷீட்ட நீங்க வந்து டைரக்ட்டா அந்த இது நடக்குது இல்லையா? வாக் இன்டர்வியூ அப்ப நம்ம கொண்டு போணும். அத நம்ம ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இது. இதுக்கு எவ்வளோ இதுக்கு எவ்வளோ தராங்க ஸ்டைஃபன் தராங்க அப்படின்னா, 25,000 அதாவது அ அட்வான்ஸ்ட் ட்ரெய்னீஸ் வில் பி பெய்ட் கன்சல்டன்ட் ஸ்டைபண்ட் 25,000 பெர் மந்த். ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து 26,000 மந்த். செகண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அடிஷனல் அப்ரூவ் ஆகும். ஸோ நம்மளுடைய நமக்கு வரக்கூடிய ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா, 8,050 தான். இதா இருக்கு. ஓகேங்களா? அது பிரச்சனை இல்ல. என்ன பண்றாங்கன்னா, அட்வான்ஸ்டு ட்ரெய்னிங் ஷார்ட் டூரேஷன். இந்த அட்வான்ஸ்டு ட்ரெய்னீஸ் வில் பி பெய்ட் எ கன்சாலிடேட்டட் ஸ்டைஃபண்ட் 25,000 பெர் மந்த் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர், 26,000 பெர் மந்த் ஃபார் செகண்ட் இயர். இன் அடிஷன் டு த அபோவ் an amount to be 8,000 will be paid annually to the advanced trainees towards policy, premium and uniform charges. இது ஓகேங்களா? இதுதான். ஸோ 1 இயர் மட்டும் தான். ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த இது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 22/1ல வந்து இன்டர்வியூ நடத்துறாங்க. வால்க் இன் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. இதுதான் வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கால் பண்ணி கேட்டுக்கங்க. ஸ்டைஃபன் வில் பி பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் நாம்ஸ் படி தராங்க. 8,050 பெர் மந்த்து. அது போக இதெல்லாம் வந்து அவங்க வந்து அட்வான்ஸ்ட் ட்ரெய்னீஸ் வந்து அவங்க வில் பி பெய்டு எ கன்சாலிடேட்டட் ஸ்டைஃபண்ட். அது வேற, இது வேற. 2யும் போட்டு நீங்க கன்ஃப்யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அப்ளை பண்ணுங்க. வேற எந்த விதமான இதுவும் டவுட்டுக்கோ இல்ல, வேலை இல்ல. உங்க ஐடிஐல இந்த இது முடிச்சவங்களுக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவ. மெக்கானிக், அ ஃபிட்டர், எலக்ட்ரீசியன் முடிச்சவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஸோ டிகிரி லெவல் இருக்கு, பிஇ லெவல் இருக்கு. டிகிரி பிஇ லெவல்ல டிகிரினா டிப்ளமோ, பிஇ அப்புறம் வந்து டிகிரி, டிப்ளமோ, பிகாம். ஸோ அந்த டிகிரிய பார்த்தீங்கன்னா, அதில நம்ம பிஇ வந்துருது. அ பிகாம் தனியா வந்துருது. தென் அதே மாரி டிப்ளமோ வந்துருது. அப்புறம் ஐடிஐ எல்லாமே தந்துட்டாங்க. ஸோ விருப்பம் உள்ளவங்க போய் வால்க் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.